அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரத்தில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு நலன் கருதி ராமேஸ்வரம் அரசினர் பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை மதியம் உணவு இடைவெளிக்கு பிறகு விடுமுறை என்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அரசினர் பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை மதியம் உணவு இடைவெளிக்கு பிறகு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக நெல்லையிலும் இதே போன்று மதியத்திற்கு பிறகு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், மதியத்துக்கு மேல விடுமுறை விட்டதுனால பிள்ளைங்க பள்ளியிலிருந்து வீட்டுக்கு போறதுக்கு சிரமப்பட மாட்டாங்களா? நிச்சயமா மணிமாறன், அதாவது இந்த காலையிலேயே எல்லாருமே எதிர்பார்த்தாங்க மாவட்ட ஆட்சியரோ இல்ல மாவட்ட கல்வி அலுவலரோ விடுமுறை விடுவாங்கன்னு. ஆனா யாருமே விடல. ஆனா காலையில ஒரு 8:30 மணி முதல் ஒரு 11 மணி வரைக்கும் கனமழையும் இப்ப தற்போது வரைக்கும் தூறல், அதாவது சாரல் மழையும் கிட்டே இருக்கு. இதனால பள்ளிகள் வளாகங்கள்ல அவங்களுக்கு தண்ணீர் தேங்கி உள்ளது. இதனை விட்டு அந்த தலைமை ஆசிரியர் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஜிஓ இருந்த நிலையிலும் ராமேஸ்வரம் அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மட்டும் தற்போது, அதாவது 5ல இருந்து 6ல இருந்து 9 வரைக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்காங்க. இதை காலையிலே சேர்ந்தா மாணவ மாணவிகள் நனையாம போயிருப்பாங்க. ஆனா இப்ப மறுபடியும் நனைஞ்சிட்டு தான் போறதா நம்ம விஷுவல்லே காட்சியிலே காமிக்கலாம் மணிமாறன். தற்போது மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கு ஆனந்தன்? ஆனா ராமநாதபுரம் மாவட்டத்துல காலையில 9 மணி நிலவரப்படி 10 சென்டிமீட்டர் மழை பெய்யறதா மாவட்ட நிர்வாகம் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இனிமே இந்த மழை பெய்கிற மழையை குறித்து அதாவது 5 மணிக்கு தான் நிலவரம் வரும் சொல்லியிருக்காங்க. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஆனந்தன்.